Hello friends, this is Maga. இந்த வீடியோ நீங்க ஒரு பிகினர்ஸா இருந்து பார்க்கறீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க பாருங்களேன். உதவி செய்றது. இத நம்ம இங்கிலீஷ்ல help அப்படினு சொல்றோம். help. இந்த help அப்படிங்கற இந்த வேர்டை வச்சு நம்ம எப்படிலாம் நிறைய சென்டென்ஸ் நம்ம பேசலாம் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த help அப்படிங்கறத நம்ம verb அப்படினு சொல்றோம். அதாவது வினைச்சொல் அப்படினு சொல்றோம். ஓகேங்களா? help அப்படினா verb. நம்ம செய்யக்கூடிய செயல். இங்க நான் 5 சிம்பிளான சென்டென்ஸ் எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். எனக்கு உதவு. நம்ம தமிழ்ல எப்படி பேசுவோம் அப்படினா எனக்கு உதவி செய், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படினு சொல்லுவோம் பாத்தீங்களா? எப்படி பேசலாம்? என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சென்டென்ஸ் நம்ம பேசிட்டு அப்படியே கொஞ்சமா பெரிய சென்டென்ஸை பேச ஆரம்பிக்கலாம். ஓகே. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுனா உங்க ஆன்சர் கமெண்ட்ல பண்ணுங்க. எனக்கு உதவு அப்படினா ஹெல்ப். எப்படி பேசலாம்? ஹெல்ப், உதவி செய். மீ, எனக்கு. நிறைய பேருக்கு இப்போ சின்ன கேள்வி வரும். எனக்கு இக்கு வந்திருக்குல்ல அப்படின்னா ஹெல்ப் டு மீ அப்படின்னு தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம டு அப்படிங்கிற வேர்டை நம்ம பயன்படுத்தி பேசக்கூடாது. ஒரு பிளேஸை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம டு வச்சு பேசலாம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படின்னு நம்ம கடைசி பேசும்போது வரும். பட் இந்த மாதிரி சென்டென்ஸை பேசும்போது ஹெல்ப் மீ அப்படின்னு தான் பேசணும். ஹெல்ப் டு மீ அப்படி பேசக்கூடாது. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? அடுத்தது பாருங்களேன். அவனுக்கு உதவி செய். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? அவனுக்கு உதவி செய், ஹெல்ப். அவனுக்கு எப்படி பேசலாம்? ஹெல்ப் ஹிம். அவனுக்கு உதவி செய். நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு உதவி செய். அவளுக்கு உதவி செய், ஹெல்ப் ஹெர். எங்களுக்கு உதவி செய், ஹெல்ப் அஸ். அவர்களுக்கு உதவி செய், ஹெல்ப் தெம். தட்ஸ் ஆல். உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இதில் நிறைய பேர் இப்படியும் தப்பு பண்ண வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு உதவி செய் அப்படின்னா ஹெல்ப் மீ அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். பட் அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். அவனுக்கு உதவி செய் அப்படின்னா ஹெல்ப் ஹீ அப்படி பேசக்கூடாது. ஹீ பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட்டாக வரணும். இது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஹிம் அப்படிங்கிறது அவனை, அவனுக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அவளுக்கு உதவி செய், ஹெல்ப் ஷீ அப்படி பேசக்கூடாது. ஹெல்ப் ஹர். எங்களுக்கு உதவி செய், ஹெல்ப் அஸ். அவர்களுக்கு உதவி செய், ஹெல்ப் தெம். இப்போ நம்ம நிறைய சென்டென்ஸை பேசி பழகலாங்க. இப்போ நம்ம ஒருத்தங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறோம் அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படியே நம்ம பேசுவோம் இல்லைங்க. கொஞ்சம் பொலைட்டாக கொஞ்சம் ஹம்பிளாக கேட்போம். ஏன் அப்படின்னா ஒரு சில சென்டென்ஸை கொஞ்சம் பொலைட்டாக பேசினா தான் அங்கே செட் ஆகும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் பாருங்களேன். தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த டோன் எப்படி இருக்குது? எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த டோன் எப்படி இருக்குது? ஸோ நம்ம ஒருத்தங்க கிட்டே போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்குறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் பொலைட்டாக தான் கேட்கணும். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம எப்படி பேசலாம்? ஒருத்தங்க கிட்டே போயிட்டு ஹெல்ப் எப்படி கேட்கலாம் பாருங்களேன். தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? ரொம்ப ஈஸிங்க. பாருங்களேன். could you please அப்படின்னா ரொம்ப பொலைட்டா could you please help me. தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? could you please help me. புரிஞ்சிருச்சா? இப்போ பாருங்களேன். நான் போயிட்டு உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன். தயவு செய்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான். தயவு செய்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? இதை நான் எப்படி கேட்பேன்? ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸும் நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும், பேசி பழகணும். பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. தயவு செய்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? could you please help. அடுத்து என்ன பேசணும்? ஹெல்ப் ஹீ அப்படின்னு பேசக்கூடாது. ஹெல்ப் ஹிம். உங்களால் தயவுசெய்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ நான் சொல்கிறேன். உங்களால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறோம். உங்களால் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? தயவுசெய்து. எப்படி கேட்கலாம்? பொலைட்டாக கேட்கலாம். கேள்வி கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. could you please help us. தயவு செய்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? தயவு செய்து ஹெல்ப் பண்ண முடியுமா உங்களால்?
அடுத்து பாருங்களேன், நான் சொல்கிறேன், தயவு செய்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, தயவு செய்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. could you please help them? that's all. இப்போ நான் சொல்கிறேன், தயவு செய்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அவள் கஷ்டப்படுறா, தயவு செய்து ஹெல்ப் பண்ண முடியுமா அவளுக்கு? உங்களால்? பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. could you please help her? that's all. பாருங்களேன், ஒரு வாக்கியத்தை நம்ம இந்த மாதிரி பேசினா மட்டும்தான் அந்த இடத்துல அது கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு டக்குன்னு வேறு மாதிரி பேசக்கூடாது. could you please help me? could you please help me? அப்படி போல்டாக பேசக்கூடாது. இது நம்ம பொலைட்டாக ஹம்பிளாக தான் கேட்கணும், கொஞ்சம் தாழ்மையாக கேட்கணும். உங்களால் தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? could you please help me? உங்களால் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? could you please help us? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருத்தங்க கிட்டே போயிட்டு நீங்கள் நின்றுட்டு ஒரு உதவி கேட்குறீங்க அப்படின்னா, பொலைட்டாக கேட்குறீங்க அப்படின்னா could you please வச்சு கேளுங்க. ஓகேங்களா? நீங்கள் could you இல்லாமல் ப்ளீஸ் அப்படின்னு கூட கேட்கலாம், தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் could you please அப்படின்னு நம்ம பேச வரும்போது இன்னும் பொலைட்டாக, இன்னும் ஹம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதே மாதிரி நிறைய சென்டென்ஸை உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல்லேருந்து ஒரு பிபிடி ஃபைல், 2 பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாங்க. இப்போ நான் இங்கே ஹெல்ப் அப்படிங்கிற வேர்பை வச்சு ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இந்த 3 டென்ஸில் நான் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தயவுசெய்து உங்களோட ஆன்சரை பின்னாடியே கமெண்ட்டில் டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன், நீ அவனுக்கு உதவுகிறாய், நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். எப்படி பேசலாம்? பேசுங்க பக்கம். யூ சப்ஜெக்டை பேசியாச்சு, அதுக்கப்புறம் வேர்பை தான் பேசணும். இங்கே என்ன வேர்ப்? உதவி செய்கிறது. யூ ஹெல்ப், நீ உதவி செய்கிறாய். யாருக்கு உதவி செய்கிறாய்? அவனுக்கு. எப்படி பேசலாம்? யூ ஹெல்ப், நீ உதவி செய்கிறாய் அவனுக்கு. ஹிம், இந்த இடத்துல டு ஹிம் அப்படின்னு பேசாதீங்க. அவனுக்கு அப்படின்னா டு ஹிம் அப்படி தானே சொன்னீங்க. அப்படின்னா இந்த இடத்துல யூ ஹெல்ப் டு ஹிம் அப்படி தானே பேசணும். ஆனால் இந்த இடத்துல நம்ம டு பயன்படுத்தக்கூடாது, டு தேவையில்லை. ஓகேங்களா? யூ ஹெல்ப் ஹிம், நீ அவனுக்கு உதவி செய்கிற. இதை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பேசியிருக்கோம். அடுத்து பாருங்களேன், நீ அவனுக்கு உதவினாய், அதாவது உதவி செய்தாய் அப்படின்னு பேச வந்திருக்கோம். எப்படி பேசலாம்? ட்ரை பண்ணுங்க. எப்படி பேசலாம்? என்ன பண்ணணும்? சப்ஜெக்டை அப்படியே பேசணும். ஆனால் என்ன மாறும் அப்படின்னா வேர்ப் மட்டும்தான் மாறும். ஏன்னா ஹெல்ப் அப்படிங்கிற வேர்ப் அப்படியே எக்ஸாக்டாக போட்டு பேசக்கூடாது. எப்படி தான் பேசணும்? ஹெல்ப்போட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ரொம்ப ஈஸி தாங்க. ஹெல்ப்போட பாஸ்ட் ஃபார்ம் ஹெல்ப்ட். யூ ஹெல்ப்ட், நீ உதவி செய்தாய். யாருக்கு? அவனுக்கு. ஹிம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன், நீ அவனுக்கு உதவி செய்வாய், உதவுவாய் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். தமிழில் நம்ம பேச்சலுக்குலாம் நான் அப்படி பேசியிருக்கேன். நீங்கள் எழுதும் போது எப்படி எழுதி வச்சுக்கோங்க, நீ அவனுக்கு உதவி செய்வாய். ஃப்யூச்சர், இப்போ இல்லை, நாளைக்கு செய்வாய், இல்லைனா அடுத்த வாரம் செய்வாய், இல்லைனா அடுத்த மாதம் நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு பேச வந்திருக்கோம். ஓகேங்களா? பேசுங்க பார்க்கும். சப்ஜெக்டை பேசியாச்சு, அதுக்கப்புறம் என்ன பேசணும், என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நல்லா கவனிங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு செயலை செய்வீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்க்கு அப்புறம் கண்ணை மூடிட்டு வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை பேசிடுங்க. யூ வில் அதுக்கப்புறம் வேர்பை பேசுங்க. வேர்புன்னா ஹெல்ப். இந்த வேர்ப் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். யூ வில் ஹெல்ப், நீ உதவி செய்வாய். யாருக்கு? அவனுக்கு. ஹிம். தட்ஸ் ஆல். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல வில் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்ப் இல்லை அப்படின்னா இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக மாறிடும். பாருங்களேன், பாருங்க. யூ ஹெல்ப் ஹிம், நீ அவனுக்கு உதவி செய்கிற அப்படின்னு அர்த்தம்.
ஆனால் இந்த இடத்துல will அப்படிங்கிற ஆக்ஸிலரி verb வச்சு நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த சென்டென்ஸ் டோட்டலாக ஃப்யூச்சருக்கு போயிடும். புரிஞ்சிருச்சா? ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே நம்ம ed ஆட் பண்ணி பேசியிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த verb பார்த்திங்கன்னா V2ஓட verb, அதாவது பாஸ்ட் ஃபார்மோட verb. எங்கெல்லாம் நீங்கள் பாஸ்ட் டென்ஸை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசுகிறீங்களோ நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த இடத்துல வரக்கூடிய verb கண்டிப்பாக பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற verb தான் இருக்கணும். ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற verb இருக்கவே கூடாது. அப்படி பேசுனீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மாறிடும். நீங்கள் ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணி பேசாத வரைக்கும் அது பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், யூ ஹெல்ப்ட் ஹிம் எஸ்டர்டே நான் போகிறேன். எஸ்டர்டே நேற்று, ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல நான் யூ ஹெல்ப் ஹிம் எஸ்டர்டே அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் டோட்டலாக தப்புங்க, தப்பு. ஆனால் இந்த சென்டென்ஸில் நான் ed ஆட் பண்ணி பேசினேன் அப்படின்னா அது எக்ஸாக்டாக கரெக்டாக வந்துடும். ஆனால் இந்த இடத்துல எஸ்டர்டே இல்லை அப்படின்னா இப்போ நான் இந்த சென்டென்ஸை பாஸ்ட் டென்ஸில் பேசுகிறேன். நீ அவனுக்கு உதவி செய்தாய், யூ ஹெல்ப் ஹிம் அப்படின்னு பேசிட்டீங்க அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மாறிடும். நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு மாறிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு சென்டென்ஸில் verb தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வேர்பை தூக்கிட்டீங்க அப்படின்னா அது வேர்பை மாற்றி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ளோவில் சொல்ல வந்திருப்பீங்க, ஆனால் மீனிங் பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறிடும். ஸோ அதனால் வேர்பை நல்லா படித்து வச்சுக்கோங்க, நல்லா லேர்ன் பண்ணுங்கள், நல்லா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதையுமே மனப்பாடம் பண்ணாதீங்க, உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடுங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்டை எப்படி பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு டெய்லியுமே ரெகுலராக வீடியோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் புரிஞ்சிருக்குன்னா கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்ம நிறைய சென்ஸ் பேசலாங்க. அடுத்து பாருங்களேன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர். இந்த 3 டென்ஸில் பார்த்தீங்கன்னா கேள்வியாக கேட்டிருக்கேன், பாசிட்டிவாக கேட்டிருக்கேன். செய்கிறாயா, செய்தாயா, செய்வாயா, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நீ அவனுக்கு உதவி செய்கிறாயா, நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறியா. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இப்போ நான் என் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாலும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். அல்லது ரொம்ப நாளாகவே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். அது என்னோடய ஹேபிட், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னுடைய வழக்கம். ஓகே, நம்ம பேச ஆரம்பிக்கலாங்க. கேள்வி எப்படி கேட்கலாம்? நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறியா, எதை வச்சு கேள்வி கேட்கணும்? டூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஏன் அப்படின்னா சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா யூ, அப்போனா யூ சப்ஜெக்டாக வரும்போது அதுக்கு முன்னாடி நம்ம டூ வச்சு தான் கேட்கணும். டு யூ, ஓகே. அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். வேர்ப் என்ன? ஹெல்ப். டு யூ ஹெல்ப், நீ உதவி செய்கிறாயா, உதவி செய்கிறியா, யாருக்கு? அவனுக்கு. டு யூ ஹெல்ப் ஹிம், டு யூ ஹெல்ப் ஹிம், நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறியா. அடுத்து பாருங்களேன், நீ அவனுக்கு உதவி செய்தாயா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணினையா. நல்லா பாருங்க, உதவி செய்தாயா பாஸ்ட்டை பற்றி தான் பேசியிருக்கோம், அதாவது இறந்த காலம், கடந்த காலத்தை பற்றி தான் பேசியிருக்கோம். நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணையா, எப்படி பேசலாம்? எதை வச்சு கேள்வி கேட்கணும்? டிட் வச்சு கேளுங்க, ஓகேங்களா? டிட் யூ ஹெல்ப் ஹிம், நீ அவனுக்கு உதவி செய்தாயா. இப்போ அடுத்து பார்க்கலாமா? நான் அடுத்து போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று தோணும், நான் கரெக்டாக நினச்சிருக்கேன்னு பாருங்களேன். நீங்கள் தான் சொன்னீங்க நம்ம பாஸ்ட் டென்ஸை வச்சு பேசும்போது அதில் வரக்கூடிய வேர்ப் பாஸ்ட் ஃபார்மில் தானே இருக்கணும். அப்போனா டிட் யூ ஹெல்ப் ஹிம், ed ஆட் பண்ணி தானே பேசணும். நீங்கள் இங்கே ed ஆட் பண்ணாமல் டேரெக்டாக ஹெல்ப் அப்படிங்கிறத பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க, பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் பேசும்போது அல்லது இந்த மாதிரி பாசிட்டிவாக கேள்வி கேட்கும்போது அல்லது நெகட்டிவாக கேள்வி கேட்கும்போது அந்த சென்டென்ஸ்குள்ளே வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும், பாஸ்ட் ஃபார்மில் இருக்கக்கூடாது. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இந்த இடத்துல டிட் யூ ஹெல்ப் ஹிம் அப்படின்னு பேசுனீங்கன்னா அது தப்பு. நீ அவனுக்கு உதவி செய்தாயா அப்படின்னு கேட்க வரும்போது டிட் யூ ஹெல்ப் ஹிம் அப்படின்னு தான் பேசணும். நீ அவனுக்கு உதவி செய்தாய்
பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை தான் வச்சு பேசணும். அதை தவிர்த்து நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் இந்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக கேள்வி கேட்கும்போது இதில் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து பாருங்களேன். நீ அவனுக்கு உதவி செய்வாயா? பாருங்களேன், செய்வாயா ஃப்யூச்சர் எப்படி பேசலாம்? என்ன பண்ணணும்? வில் வச்சு நம்ம கேள்வி கேட்கலாம். will you help him? will you help him? நீ அவனுக்கு உதவி செய்வாயா? புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ ஒரு விஷயத்த நல்லா கவனிங்களேன். நம்ம ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இந்த 3 டென்ஸில் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். அதாவது இந்த மாதிரி பாசிட்டிவாக கேள்வி கேட்குறோன்னா நமக்கு எது ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படின்னா ஆக்ஸிலரி வேர்ப். பாருங்கள், டூ அப்படிங்கிறது ஒரு ஆக்ஸிலரி வேர்ப், டிட் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஸிலரி வேர்ப், வில் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஸிலரி வேர்ப். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த உதவி செய், அதாவது ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற ஒரு வேர்பை வச்சு தான் பேசியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய நீங்களாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நோட்டில் இந்த மாதிரி டைப்பில் எழுதி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆக்ஸிலரி வேர்போட வேலையே என்ன அப்படின்னா கேள்வி கேட்குறதுக்கு, நெகட்டிவாக ஒரு சென்ஸ் பேசுகிறதுக்கு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக கேள்வி கேட்கிறதுக்கு. மறந்துடாதீங்க. அதை தவிர்த்து இதுக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. அதாவது ஒரு சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது, ப்ரெசண்ட்டா, பாஸ்டா, ஃப்யூச்சரா, ஒரு சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குறது இந்த ஆக்ஸிலரி வேர்ப் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ இந்த வில் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதாவது நம்ம கேள்வியாக கேட்டிருக்கோம். இந்த வில் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் வந்துச்சு அப்படின்னால நமக்கு இது ஃப்யூச்சரில் இருக்குன்னு தெரியுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வில் இல்லை அப்படின்னா இது கேள்வி கேட்குற சென்டென்ஸாகவே தெரியாதுங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஆக்ஸிலரி வேர்போட யூசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை ஹெல்ப் அப்படிங்கிற வேர்பை வச்சு பார்க்கலாங்க. இப்போ இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நீ அவளுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்கள் அப்பா வர்றாங்க, எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, அவள் கஷ்டப்படுறாடா, அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, நீ ஹெல்ப் பண்ணணும் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, என்னை கம்பல் பண்ணலை, ஆனால் எனக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க, ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ இதை செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தங்க கிட்டே பேசும்போது எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். யூ ஷுட் அப்படின்னா வேண்டும், வேண்டும் அப்படின்னா ஷுட் அப்படின்னு சொல்லுவோம். நீ வேண்டும் என்ன செயலை செய்ய வேண்டும்? உதவி செய்கிற ஒரு செயலை செய்ய வேண்டும். யூ ஷுட் ஹெல்ப் யாருக்கு? அவளுக்கு. ஹெர், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பேசுங்க. யூ ஷுட் ஹெல்ப் ஹெர், யூ ஷுட் ஹெல்ப் ஹெர். நீ அவளுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன், நீ கட்டாயமாக அவளுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்கள் அப்பா வர்றாங்க, நீ என்ன பண்ணுறியோ எது பண்ணுறியோ எனக்கு தெரியாது, நீ அவளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, கட்டாயமாக செஞ்சுதாகணும், வேறு வழியே கிடையாது. இதை எப்படி பேசலாம்? இந்த ஷுட்டுக்கு பதிலாக நம்ம மஸ்ட் மட்டும் ஆட் பண்ணி பேசுங்க. யூ மஸ்ட், நீ கட்டாயமாக செய்ய வேண்டும். என்ன? ஹெல்ப், உதவி. யாருக்கு? அவளுக்கு. ஹெல்ப், தட்ஸா. இந்த ரெண்டுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? இதை அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க, இது மஸ்ட், வேறு வழியே கிடையாது, செஞ்சுதான் ஆகணும். இவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட். ஓகே, இன்னும் நம்ம ஹெல்ப் அப்படிங்கிற வேர்பை வச்சு ஒரு 3 சென்டென்ஸ் பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரிஞ்சிருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன கான்செப்ட்லாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஹெல்ப் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்பை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் இன்றைக்கி பேசி பழகிருக்கோம். இதே மாதிரி என்னென்ன வேர்பை வச்சு நம்ம இந்த மாதிரி தனித்தனி வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த வேர்பை நீங்கள் மென்ஷன் பண்ணி இதை பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் நோட் பண்ணி உங்களுக்காக உங்கள் நேமை மென்ஷன் பண்ணி நான் பண்ணுறேங்க. அடுத்து பாருங்களேன், நீ எனக்கு உதவி செய்திருக்கணும். எப்படி பேசலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் போன வாரம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டிருக்கும். நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்கேன், ஆனால் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணலை. அந்த டைமில் அவன்கிட்ட கையில் காசு இருந்துச்சானா இருந்துச்சு, ஆனால் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணல. இப்போ நான் சொல்கிறேன்,
போன வாரம் நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். பண்ணானா பண்ணலை. எப்படி பேச வந்திருக்கோம்? இந்த மாதிரி சென்ஸை அடிக்கடி பேசுவோம். ரொம்ப ஈஸியாக பேசலாங்க. எப்படி பேசலாம் அப்படின்னா, யூ ஷுட் ஹாவ் ஹெல்ப்ட் மீ. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸில் ஒரு செயலை நீ செய்திருக்க வேண்டும், நான் செய்திருக்க வேண்டும், அவன் செய்திருக்க வேண்டும், அவர்கள் செய்திருக்க வேண்டும். இந்த மாதிரி பேச வரும்போது ஷுட் ஹாவ் அப்படிங்கிற பாஸ்ட் மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் வச்சு நம்ம பயன்படுத்தி பேசலாம். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்களேன். நீ எனக்கு உதவி இருக்கலாம், அதாவது உதவி செய்திருக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் தமிழ் எழுதும் போது இப்படி எழுதிக்கோங்க. நீ எனக்கு உதவி செய்திருக்கலாம். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் அவனை ஹெல்ப் பண்ணல, எனக்கு ஹெல்ப் பண்ணல. நான் இந்த சென்டென்ஸை பேசும்போது ஒரு டோனில் பேசுகிறேன், இந்த சென்டென்ஸை பேசும்போது ஒரு டோனில் பேசுகிறேன். நீ எனக்கு உதவி செஞ்சுருக்கலாம், செஞ்சுருக்கலாம்ல சொல்ல வரோம். பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீ செஞ்சுருக்கணும், நீ என்னை ஹெல்ப் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறோம். இந்த இடத்துல உனக்கு தெரிஞ்சிச்சுல, நீ செஞ்சுருக்கலாம்ல சொல்ல வரோம். பார்த்தீங்களா? உதவி செய்திருக்கலாம். எப்படி பேசலாம்? யூ குட் ஹாவ் ஹெல்ப்ட் மீ. நீங்கள் இந்த மாதிரி டோனில் லாம் அப்படின்னு பேசுகிறீங்க அப்படின்னா குட் ஹாவ் வச்சு பேசுங்க. நும் அப்படின்னு பேசுகிறீங்கன்னா ஷுட் ஹாவ் வச்சு பேசுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன். நீ எனக்கு உதவி இருப்பாய், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்ப. நல்லா பாருங்கள், எல்லா டோனும் மாறும். உதவி செஞ்சுருக்கணும், உதவி செஞ்சுருக்கலாம், உதவி செஞ்சிருப்ப. பேசுகிறேன் பார்த்தீங்களா? பாய் பேசுங்க பார்க்கும். யூ would have helped me. பெட்ஸா would have. இந்த should have, could have, would have இந்த 3 வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிச்சா அப்படின்னா நிறைய சென்ஸ் பேசி நம்ம சூப்பராக பேசலாங்க. இப்போ ஒரு விஷயத்தை கூட நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எங்கெல்லாம் ஷுட் ஹாவ், குட் ஹாவ், உட் ஹாவ் வச்சு நீங்கள் பேசுகிறீங்களோ அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கிற வேர்ப் தான் இருக்கணும். அதாவது V3 அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கிற வேர்பை தான் நம்ம இங்கே பேசணும். ப்ரெசன்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை நம்ம இங்கே பேசக்கூடாது. இப்போ ஒரு சில பேருக்கு சின்ன கேள்வி வரும். ஹெல்ப்ட் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்ப் தானே, அதே இங்கே பேசியிருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹெல்ப்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ட் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.